இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. இந்த ஸ்டாக்க நான் 30 அக்டோபர் ஒரு தடவ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 31 அக்டோபர் ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். 4த் நவம்பர் இந்த ஸ்டாக்க நான் செல் பண்ணிட்டேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த இடத்துல ₹300 காட்டினாலும், ஆஃப்டர் சார்ஜஸ் இந்த ஸ்டாக்ல நான் ஒரு ₹35 தான் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இதனோட ட்ரேட் சம்மரி நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருப்பேன். நீங்க பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாக்க நான் ஏன் பிக் பண்ணினேங்கிறதுக்கு ரீசன், கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கன்சாலிடேஷன் பிரேக் அவுட்ங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரெட் கேண்டிலோட ஹை நீங்க பாருங்க, லோ நீங்க பாருங்க. இந்த ஹை, லோ அதாவது இந்த இந்த பர்ட்டிகுலர் டேயோட ரேஞ்சில தான் இவ்ளோ நாளும் வந்து அது ட்ரேட் ஆயிருக்கும். அதாவது இந்த ஹைய அது பிரேக் பண்ணியிருக்காது. இந்த லோவ அது பிரேக் பண்ணி குளோஸ் ஆயிருக்காது. வித்தின் தி ரேஞ்ச் ஆஃப் திஸ் கேண்டில் நெறைய நாட்கள் வந்து அதுக்குள்ளேயே வந்து ட்ரேட் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் 16 அக்டோபர்ல அந்த ஹைய பிரேக் பண்ணி இங்க குளோஸ் ஆயிடுச்சு. இதத்தான் நம்ம கன்சாலிடேஷன் பிரேக் அவுட்ன்னு சொல்லுவோம். இப்போ கன்சாலிடேஷன் நடந்துருச்சு. ஒரு பிரேக் அவுட் நடக்குது. நெக்ஸ்ட் டே ஒரு 2.43% மூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது சஸ்டெயின் பண்ணாம பிரைஸ் வந்து கீழ இறங்கி வருது. இந்த இடத்துல யூசுவலா என்ன ஆகும்னா, எந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்ததோ, அத வந்து மார்க்கெட் சப்போர்ட்டா எடுத்துக்கும். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டா அத எடுத்துக்கிட்டு, இதுக்கப்புறம் பிரைஸ் வந்து இப்படி டர்ன் ஆகுங்கிறது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நான் மூவ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன் என்னோட பை டேட், செகண்ட் ப்ளூ லைன் நான் ஆவரேஜ் பண்ணியிருக்கிற டேட்டு, லாஸ்ட்டா போட்டிருக்கிற ஆரஞ்சு லைன் வந்து நான் எக்ஸிட் பண்ணின டேட்டு. ஸோ நான் மூவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் டே நம்ம ஸ்டாக் ஓப்பனிங் பிரைஸ்ல வாங்கினதுலேருந்து மார்க்கெட் கீழ விழுந்துருச்சு. செகண்ட் டேயும் பிரைஸ் கீழ ட்ராப் ஆயிடுச்சு. தேர்ட் டே கொஞ்சம் மேல போகுது. ஃபோர்த் டே நான் இந்த இடத்துல எக்ஸிட் வந்து நான் பண்ணிட்டேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, இவ்ளோ நாள் கீழ போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்பைக் வருது. நம்ம எப்பயுமே ஒரு 2, 3 கிரீன் கேண்டில்ல நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஸோ இந்த இடத்துல நான் வாங்கின பிரைஸுக்கே வந்தனால, எனக்கு வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும். இந்த ஸ்டாக்ல நான் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கல. அதனால நான் 2 to 3 டேஸ்ல வந்து நான் இந்த ஸ்டாக்க எக்ஸிட் பண்ணிட்டேன். இந்த பர்ட்டிகுலர் ட்ரேட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.